இது ஒரு சண்டே vlog. ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் இந்த ரெசிபியோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. செம்மையாக சூப்பர் டேஸ்டில் இருந்துச்சு. வாங்க ட்ரை பண்ணலாம். ஹாய், வெல்கம் டு டிஜேஸ் ஃபேமிலி. ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாட்டுக்கறி ஸ்பெஷல். இது சில பேர்த்துக்கு பிடிக்காது, சில பேர்த்துக்கு இது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி சாப்பிட கொடுத்துருப்பாங்க. மெயினாக குழந்தை பெற்றதுக்கப்புறம் இந்த குறுக்கு வலி இதுக்கெலாம் யூஸ் ஆகும்னு சொல்லி நம்ம இது சாப்பிட்ருப்போம். நானும் ஃபஸ்ட்டு அதை வச்சு தாங்க சாப்பிட ஆரம்பித்தேன். இப்போ கழுவி கறி தனியாக எலும்பு தனியாக வேக வச்சுக்கலாம். இப்போ கறி 1 கிலோ கறி எடுத்திருந்தாங்க. அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் வருங்க. அதை நல்லா ஃபஸ்ட்டு கறியை நல்லா கழுவிக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டேன். அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 5 விசிலுக்கு சிம்லே வச்சு வைக்க போகிறேங்க. அப்போ தான் கரையாமல் இருக்குங்க. இது இப்போ எனக்கு இன்றைக்கி நல்லா கை கொடுத்துச்சு நான் செஞ்ச மெத்தடு. அதான் உங்களுக்கும் நான் இதை சொல்கிறேன். அடுத்து எலும்பு தனியாக வேக வைக்கணுங்க. எலும்பு பெருசு பெருசாக அந்த எலும்பு இருக்கும் கனமாக. அதே அளவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கிறோம். முதல்ல குக்கர் பெல்ட்டு அடிக்க ஒருக்க வாங்கிட்டே இருப்பேங்க. எவ்வளோதான் ஹீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு வச்சுருவேன். ஆனால் அப்படிருந்து பெல்ட்டு லூஸ் ஆகிட்டு இருந்துச்சா. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன்னா யூடியூப்பில் பார்த்தேங்க. பெல்ட்டை குக்கர் பெல்ட்டை நம்ம ஃப்ரிட்ஜில் அதாவது ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மாட்டும் போது நல்லா க்ரிப்பாக நிற்குது. அதுதான் பண்ணிகிட்ருந்தேன். அதாவது இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா அப்படியே லூஸாக உள்ளதை மாட்டிட்டேன். அப்படியே வெளியே கழுவி வச்ச மாதிரி. அதனால் கொஞ்சம் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வேறு பெல்ட்டை மாட்டிட்டேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ எலும்புக்கு 7 விசில் கொடுத்துருந்தேன். அதை எடுத்துட்டு அது சூப்பு எடுத்துட்டு குழம்பு தனித்தனியாக வேக வச்சது இப்போ எல்லாத்தையும் எடுத்து குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போ குழந்தைங்களுக்கு சூப்பை எடுத்து கொடுத்தேன். எலும்பு வேக வச்சு ஒரு பாத்திரத்தில் சேர்த்தோம் இல்லையா, அது ஒரு கழுவி அந்த குழம்புக்கு ஊற்றிக்கிட்டேன். அடுத்து கறி நல்லா வெந்துருச்சான்னு ஒரு டெஸ்ட்டு பார்த்தேன். வெந்துருச்சு. கறி வெந்ததை எடுத்துட்டு அதையும் அந்த எலும்பு ஊற்றின பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மெயினாக அந்த மாட்டு இறைச்சியில் மாட்டு சுவரொட்டி உடம்புக்கு நல்லதுன்னு தான் சொல்லி வாங்க போயிருந்தாங்க. அதில் மூளையும் கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு சுவரொட்டியில் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு குட்டி பாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போ சுவரொட்டி ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், தேவைப்பட்டால் லாஸ்ட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். புளியோண்டு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயத்தை அதை கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கிறேன். அரைச்சி ஊற்றிட்டு ஒரே ஒரு தக்காளி அளவு எல்லாம் ஒரு தக்காளி அளவு அரைச்சி ஊற்றிக்கிறேன். ரெண்டுக்குமே மூளையும் செய்ய போகிறோம், சுவரொட்டியும் செய்ய போகிறோம். ரெண்டுக்குமே வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தேன். அதே மாதிரி ரெண்டுக்குமே தக்காளி 2 தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். ரெண்டையும் இதுக்கு 2 வெங்காயம், அதுக்கு 2 வெங்காயம். தக்காளி இதுக்கு ஒரு குட்டி தக்காளி, அதுக்கு ஒரு குட்டி தக்காளி ரெண்டையும் அரைச்சி வச்சுக்கிட்டேன். சிம்பிளாக செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேன். இது ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு, அது ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க ட்ரை பண்ணலாம் சுவரொட்டி. இப்போ சோம்பு போட்டுட்டு அது பொரிய விட்டுட்டு அரைச்ச வெங்காயத்தை ஊற்றிக்கலாம். வெங்காயத்தை வதங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதாங்க சுவரொட்டி. ஹஸ்பண்ட் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது நல்லா கட் பண்ணதுக்கப்புறம் நான் கழுவிட்டு இருந்தேன். திரும்பி ரத்தம் வெளியே வந்துட்டே இருந்துச்சு. நல்லா மஞ்சத்தூள் போட்டு நம்ம கழுவிட்டு அதில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுக்கிட்டுருக்கோம். இப்போ வெங்காய பேஸ்ட்டும் சுவரொட்டியும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இது நல்லா சுருள நல்லா வதக்கணும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கிறோம். வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் தண்ணியே சேர்க்கலை. வெங்காய பேஸ்ட்டு, இந்த சுவரொட்டியில் உள்ள இந்த ரத்தம் இதெல்லாம் வெளியே தான் தண்ணியாக நமக்கு வெளியே வந்துட்டுருக்கு. நல்லா இதை வதக்கிக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சோன்னு ஒரு டீஸ்பூன் தான் அந்த அளவு கரம் மசாலா தூள் சேர்க்குறோம். காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்க்குறோம். இப்போ நல்லா சுருள நல்லா வதக்கிட்டு நார்மல் தண்ணிக்கு பதிலாக அரிசி கழுவி வச்ச தண்ணியை சேர்க்குறோம். கொஞ்சோண்டு உப்பு அதுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உப்பு சேர்த்துக்கிறோம்.
கறி கொஞ்சமாவது வெந்ததுக்கப்புறம் தான் ஒரு தக்காளி பேஸ்ட் அளவு நம்ம இப்போ ஊற்றி அதையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ துளியோண்டு கருவேப்பிலையை தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கிறோம். டீ கொஞ்சம், அதனால் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கிறோம். வேகிற அளவு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சுண்ட திறக்கல் மாதிரி வேக வைக்க போகிறோம். நல்லா மூடி போட்டு வேக விடணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, அதை நல்லா இன்னும் கொஞ்சம் கிண்டி விட்டு கொதிக்க விடணும். அதனால் திரும்பி கிண்டி விட்டு மூடி வச்சிட்டேன். இப்போ திரும்பி எடுத்து லைட்டாக எண்ணெய் மிதந்து வந்திருக்கோம். அந்த டைமில் இறக்க போகிற ஸ்டேஜ் இருக்கும். அந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். அது காரத்தை பார்த்து சேர்க்கணும். ஆல்ரெடி நம்ம மிளகாத்தூள் வேறு சேர்த்துருக்கோம். இதுவும் கொஞ்சம் காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு அப்பப்போ எனக்கு கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சு, பார்த்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா திரும்பி கிண்டி நல்லா திறக்கால் மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட்டு, அதாவது இன்னும் நல்லா வத்துற அளவுக்கு நான் கிண்டி இறக்குனேன். இப்போ டேஸ்ட் பார்த்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிக்கிட்டு அடுத்து மூளை ரெடி பண்ண போகிறோம். சாரிங்க, ஆக்சுவலாக கேமரா அது வரைக்கும் கவர் ஆகாமல் இருந்திருக்கு, எனக்கு தெரில. அதுக்கப்புறம் இதில் நான் முன்னாடியே செஞ்சிட்டேன். அதாவது செஞ்சது விழுந்திருக்குன்னு நினச்சேன், ஆனால் விழுகலை. அதே மாதிரி தான் இதுலேயும் 2 வெங்காயம், ஒரே ஒரு குட்டி தக்காளி, சோம்பு இதே மாதிரி வேக விட்டுட்டு மூளையை இதில் போட்டு வதக்கி விட்டுட்ருந்தேன். ஆனால் இதில் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போடலை. மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன் போட்டேன். போட்டுட்டு கொதிக்க விட்டுட்டு இருந்தேன். அந்த தண்ணியை ஊற்றிட்டு அரிசி கழுவுன தண்ணியை ஊற்றி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ மூளை வேகட்டும். அரிசி கழுவி இப்போ சாப்பாடுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அரைப்படி அரிசி 5 லிட்டர் குக்கரில் வச்சு வேக விட போகிறேன். இங்கிட்ட அது மூளை கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கிடையில் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதில் என்னென்ன போட்டேன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் லைட்டாக ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டேன். கொஞ்சம் போல தான் இருந்துச்சு. போட்டு அது கூட்டு மாதிரி இறக்கிட்டேன். அதுவும் ரொம்ப கொஞ்சம் வத்துச்சு. ஆனால் அந்த சோரட்டி மாதிரி இதை செய்யலை. கொஞ்சம் மஞ்சள் கூட்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். குழம்பு மிளகாத்தூள் போடலை. அதுக்கு பதிலாக மல்லித்தூள் அதிகமாக போட்டுக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் உரப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுரும். நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு பார்த்துக்கிறேன். உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் மிதங்காமல் இருக்குது, அதனால் கொஞ்சம் நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி கிளறிட்டு அதுக்கப்புறம் மூளை வெந்துருச்சான்னு அமுக்கி பார்த்தா நல்லா வெந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் துளியுண்டு கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடுறோம். அவ்வளோதான், இதோட டிஷ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2க்குமே கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதாயிடுச்சு. அதுக்கப்புறம் 2க்குமே அதுக்கும் போட்டுட்டு இறக்கிட்டேன். 2மே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் கலர்லேயே இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் குழம்புக்கு பெரிய வெங்காயம் நிறைய எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயமாக இருந்தனால ஒரு 10-12 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். தக்காளி ஒரு 4 இல்லை 5 அந்த மாதிரி சின்னதாக மீடியம் சைஸாக இருந்தனால அதை எடுத்துக்கிட்டேன். குழம்பு எங்கள் அத்தை ஸ்டைல் என்னென்னா கல்பாசிப்பூ, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் ஒரு 5-6 ஏலக்காய், இது 3 தாங்க சேர்த்து அரைச்சிப்போம். இந்த வட்ட சின்ன வெங்காயம் சேர்க்கவே இல்லைங்க. பெரிய வெங்காயம் தான் சின்னதாக இருந்ததில் சேர்த்துக்கிட்டேன். அதை தான் வச்சு இன்றைக்கி குழம்புக்கு, கிரேவிக்கு எல்லாத்துக்குமே அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் டேஸ்ட்டும் எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட்டும் கொடுக்கல, நல்லாவே இருந்துச்சு. எப்போ குழம்புக்கு 1/4 கப்பு சின்ன வெங்காயம் சேர்ப்பேன். ஆனால் இதில் எல்லாத்துக்குமே பெரிய வெங்காயமே
சேர்த்துக்கிட்டேன். குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. குழம்பு சட்டி மாத்திரை வர வந்து நான் என்ன பண்ணிட்டேன், மூளையை வந்து அதே அடுப்பில் சிம்மில் வச்சுருந்தேன். ஏன்னா வந்து குழம்பு வந்து அது அதாவது ஆஃப் பண்ணிட்டு நான் செய்ய மாட்டேன். சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சா நல்லா வற்றி வரும்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். அதுவும் வந்து நல்லா வற்றி சூப்பராகவே வந்துருச்சு. எண்ணெய் வந்து நல்லா மிதங்கி வந்துருச்சு அதில். அதுக்கப்புறம் வந்து குழம்பு வந்து நம்ம எப்போவும் கறியை வந்து கொதிக்க வச்சுட்டே இருக்கனால கறி உடஞ்சி போயிடும். அதனால் என்ன பண்ணிட்டேன், அதை மாற்றினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வச்சுட்டு உடனே வந்து எப்போவும் ஒரு ஜார் வர அளவுக்கு அரைச்சிக்குவேன். அந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் தான் அதிகமாக ஊற்றுவேன். பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருந்தேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் 6 7 ஊற்றிருக்கலாம். ஆனால் என்கிட்ட வந்து சின்ன வெங்காயமாக தான் இருந்துச்சு பெரிய வெங்காயத்துலேயே. அதனால் ஒரு 10 12 அரைச்சி அப்படியே ஊற்றிட்டேன். குழம்புக்குன்னு மசாலா பொருள் பார்த்திங்கன்னா ஒரு 3 பொருள் தாங்க. ஏலக்காய், கல்பாசிப்பூ, அன்னாச்சிப்பூ, இதில் 4, அதில் ஒரு 5, ஏலக்காய் 5. அன்னாச்சிப்பூவில் வந்து ரவுண்டாக இருக்கும் பார்த்திங்களா, அது ஃபுல்லாமே நான் போட்டுருவேங்க. அது ஃபுல்லாக போட்டு தான் அரைச்சிருவேன். மற்றபடி வந்து சேர்க்குறதா கறி மசாலா தூள் வந்து சேர்த்துப்பேன் லாஸ்ட்டாக. அது தாங்க இந்த குழம்புக்கு டேஸ்ட். அரைச்சி ஊற்ற வேண்டியதை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்ப்பேன். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சுங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் இந்த மசாலாலாம் அந்த இதில் வந்து அந்த எலும்பில் எல்லா கறியிலலாம் சேர்த்து உப்பு எல்லாமே பிடிச்சி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. இடையில கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்தேன்னா எனக்கு கொஞ்சம் உரப்பு கம்மியாக இருந்துச்சு. அதனால் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வச்சுக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து நமக்கு வந்து கொஞ்சம் கறி மசாலா தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிண்டி நான் இப்போ திரும்பி கொதிக்க வச்சுக்க போகிறோம். இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். வாங்க இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். கொதிக்கும் போதே நல்லா வந்து மணமாக இருக்குங்க. அதோட கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுட்டு தாளித்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். வாங்க. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி காயுது சட்டி. இப்போ அதில் வந்து துளியோண்டு சோம்பு போட்டுக்கிட்டு இப்போ பொரிய விட போகிறோம். இப்போ சோம்பை பொரிய விட்டுட்டு துளியோண்டு கருவேப்பிலையை உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து திரும்பி ஒரு கருணாநிதி கறி மசாலா தூள் கொஞ்சோண்டு போட்டுட்டு எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு அப்படியே தாளிப்பை எடுத்து குழம்புல ஊற்றி அவ்வளோதாங்க. இப்போ குழம்பு தயார். அவ்வளோதாங்க. இந்த வீடியோக்கு எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.